இந்த கேரக்டரைசேஷன் அந்த ஃபேமிலி பிக்சர் பார்க்கும்போது கூட எல்லா ஃபேமிலி இந்த படத்துக்கு வரும் கண்டிப்பா. அது தமிழகத்தில் இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் எப்படி இருந்தா சிம்ரான் வந்து இங்கே ரொம்ப துள்ளாத மனமும் துள்ள என்னோட மனமே துள்ளி கொண்டிருக்கு. எப்படி இந்த கேரக்டரைசேஷன் எப்படி உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அந்த இந்த கேரக்டர் தான் இந்த படத்துக்கு வேணும். இந்த ஆளுதான் கிரகநாதன், இந்த ஆளுதான் வீட்டம்மா, இந்த ஆளுதான் மகன், சிறுவர் பையன். எந்த எப்படி அந்த அந்த அது ஃபர்ஸ்ட் திங்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் திங்கிங். கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சசி சாரோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸாவே ஒன்று இருப்பாரு, கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு டைட் அண்ட் ரஃபா கொஞ்சம் இருந்தாரு. அப்போ சசிட்ட ஒரு இன்னசென்ட் சைடு இருக்கும். நிறைய சில சீன்ஸ்ல பார்ப்பீங்க ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவார். அப்போ எங்களுக்கு இந்த படத்துக்கு தேவை ரொம்ப இன்னசென்ட்டா பார்த்தாலே ஐயோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எங்களுக்கு தேவைப்படுச்சு. அப்போ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக சசி சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சசி சார் உள்ள கொண்டு வந்தோம். அண்ட் சிம்ரன் மேம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ், ஹியூமர், எமோஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் அந்த ரோலையும் ஜஸ்டிஃபை பண்ணுறப்போ சிம்ரன் மேம் எங்களுக்கு அது ரொம்ப சூப்பராகவே சூட் ஆனாங்க. ஸோ அப்படி தான் உள்ளே வந்தாங்க. அண்ட் மிதுன் லாஸ்ட்டாக வந்தது. எங்களுக்கு மிதுன் தான் ரொம்ப ஃபைனலாக மிதுன் தான் நாங்கள் ஆடிஷன் பண்ணி மிதுனை லாக் பண்ணோம். ஸோ அதான் இப்படி தான் இந்த ஃபேமிலி உருவாச்சு. கமலேஷ் அந்த சின்ன பையனும் ஆடிஷன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். இந்த ஆவேசம் கண்டதுக்கு பிறகு வந்தது. ஆமாம், ஆவேசம் பார்த்ததுக்கு அப்புறம் தான். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஆவேசம் ரொம்ப பிடிக்கும். மிதுன் ஆல்ரெடி ஃபேமஸ் அங்கே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஆடிஷன்ஸ் யார் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து மிதுன் ப்ரொஃபைல் காமிக்கும் போது நல்லா இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு வி கால்டு. அந்த மாதிரி எங்கே இருந்து இந்த ஃபேமிலி நீ சொல்ல முடியாம வச்சா அடிக்கண்டா, இந்த மலையாளம் வராது. இப்போ வந்து ஈழத்தமிழும் மதுரை தமிழ் எல்லாம் மிக்ஸாக இருக்கு. ഈ ഫാമിലി എങ്ങനെയായിരുന്നു? ശശികുമാർ ചേട്ടൻ ആൻഡ് സിമ്രൻ മാം ഭയങ്കര രസമുള്ള ഫാമിലി ആയിരുന്നു. ഈ സെറ്റ് നല്ലൊരു ഫാമിലി പോലെ ആയിരുന്നു അവസാനം പടം കഴിഞ്ഞപ്പോൾ. കാരണം അത്ര രസമായിരുന്നു അവിടുത്തെ മൊമെന്റ്സ് എല്ലാം. എല്ലാവരും നമ്മളെ ട്രീറ്റ് ചെയ്യുന്ന രീതി, ഒരു ദിവസം പോലും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായിട്ടില്ല സെറ്റിൽ. എല്ലാ ദിവസവും ഭയങ്കര ഹാപ്പി ആയിരുന്നു. പെർഫോം ചെയ്യുന്ന സമയത്ത്, ടേക്ക് പോകുന്ന സമയത്ത് അതിൻ്റെ സീരിയസ്നെസ്, അല്ലാത്ത സമയത്ത് എല്ലാവർക്കും പ്രായം കുറവാണ്. ഇപ്പോൾ ടെക്നീഷ്യൻസ് ആയിട്ട് ബാക്കി പിന്നെ അസിസ്റ്റൻസ് ആയിട്ടൊക്കെ വർക്ക് ചെയ്യുന്നവർക്ക് എല്ലാവർക്കും ഏജ് ഭയങ്കര കുറവാണ്. നമ്മുടെയൊക്കെ ഏജാണ്. അതിൻ്റെ ഒരു ഹാപ്പിനെസ് സാറായാലും നമ്മുടെ ഏജിലോട്ട് ഇറങ്ങി വന്നുള്ള കാര്യങ്ങളൊക്കെയാണ്. അതുകൊണ്ട് ഞാൻ മുതൽ തടവ് பார்த்தபோது ഒന്ന് ഞെട്ടി. அந்த மாஸ்டர்ஸ் படம் லொகேஷன் போயப்போ சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரியே അല്ല, ഡയറക്ടർ சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் மனுஷன். அதான் ஃபீல் பண்ணிருக்கேன். അതെ ഭയങ്കര സിമ്പിൾ ആയിട്ടുള്ള. ഇപ്പൊ തന്നെ ചേട്ടൻ പറഞ്ഞില്ലേ കോറിഡോറിൽ നിന്ന് നമ്മൾ തമിഴിൽ സംസാരിച്ചോണ്ടിരുന്നത്. ആ സമയത്ത് തന്നെ സാറ് നമ്മളോട് സംസാരിക്കുന്ന കാര്യങ്ങളൊക്കെ ആയാലും വളരെ കാഷ്വൽ ആയിട്ടുള്ള കാര്യങ്ങളാണ് സംസാരിക്കുന്നത്. അപ്പം எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக தோணுது அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது. அந்த பையனோட டயலாக் ப்ரெசன்டேஷன் எப்படி கிட்டி அந்த பையனை எப்படி ப்ரொடியூசர் நாங்க அந்த கேரக்டருக்கும், ஏன்னா இந்த படத்தோட காமெடியன் வந்து அந்த சின்ன பையன் தான் படத்துல, அவன் தான் காமெடியன். ஸோ அப்போ அதுதான் கொஞ்சம் கரெக்டா கேஸ்டிங் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடணும், நிறைய தேடிட்டே இருந்தோம். அப்போ என்னோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஸோ அவர் வந்து கமலேஷ் ப்ரொஃபைல் எனக்கு சென்ட் பண்ணார். தம்பி இந்த பையன் பாரு, ஹீஸ் ஆக்சுவலி சிங்கர். அவன் வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல பாடி, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் குட்டி குட்டி ரோல்ஸ் வந்து ஃபிலிம்ஸ்ல பண்ணியிருக்கான். ஸோ இந்த பையன் நல்லா இருக்கான், க்யூட்டாக இருக்கான் பாரு அப்படின்னோன்னா நாங்கள் ஆடிஷன் போனோம். ஆடிஷன் பண்ணிவிட்டு ஒரு சீன் கொடுத்தோம். அந்த ட்ரெய்லரில் வந்துச்சுல அந்த ஜோசப் குரிலா சீன், அந்த சீன் அதை நாங்கள் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்கே, இப்போ இவனே லாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கமலேஷ் உள்ள வந்தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் படத்துக்குள்ளே இருக்குது.